நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடக ராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் 2ஆம் இடத்துல உட்காந்து சுய கௌரவம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொடுப்பார். நீங்களாக இருக்கணும், நீங்கள் யாருக்காகவும் அடிபணியக்கூடாது, நீங்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சூரியன் உங்களுக்கு வலிமைப்படுத்தி உங்களுடைய எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளை நிவர்த்தி பண்ணி அவங்களே உங்களுடைய எதிராளியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டி உங்களிடம் சரணடைய வைப்பதற்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் புதிய வாய்ப்புகளாக உங்களை தேடி வரும், புதிய முயற்சிகள் உங்களை தேடி வரும்.
இதை பண்ணால் நல்லா இருக்குமா, அதை பண்ண நல்லா இருக்குமான்லாம் யோசிப்பீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி 2 பேருமே இப்போ இந்த கோச்சார கிரகமான சூரியனுடன் 1, 5, 9 தொடர்பு கொண்டால் உறுதியாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பது உண்மை. உங்களுடைய இளைய சகோதரரிடம், உங்களுடைய இளைய சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போயிருங்க. தேவையில்லாத விவாதம் வேண்டவே வேண்டாம். இப்போ என்னப்போ உனக்கு, நீ என்ன நினைக்காதான், நல்லாரு, சிறப்பாரு, நான் எதுவுமே யோசிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டுப்போவது இல்லை. உங்களுடைய கிரக ரீதியாக நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே விவாதங்களை தொடர்ந்தீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. உங்களுடைய நல்ல நேரத்தை வந்து தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நல்ல அற்புதமான விஷயங்களை நீங்கள் முழுமையாக அடைய முடியாது என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல் வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய ஒரு மாற்றத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள், பழைய நட்பு வட்டாரங்களை யாரெல்லாம் பிரிஞ்சு போனாலும் அவங்க தேடி வருவாங்க. அவங்கள தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறத உணர்வாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச உதவியை நினச்சி பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பாக இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயமா இருக்கும். கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறது, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது, இந்த செயல்பாடுகளில் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், யாரெல்லாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் சிறு தொழில் வியாபாரம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் நடைபாதை வியாபாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மையையும் மேன்மையையும் கிரக ரீதியாக சூரிய பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், பல முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், சொத்துக்காக போராடி பார்த்தேன், உண்மையான ஒரு சொத்துக்குரிய நபர் நான் தான், என்னை புரிஞ்சுக்கோ, நான் நேர்மையாக தான் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. உங்களுடைய பங்காளிக ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதில் எல்லாம் செஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ இப்போ வந்தவன், உனக்கு என்ன தெரியும், அப்போல்லாம் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கடலின் ஆழத்தில் இருக்கும் முத்துவை கண்டுபிடித்த ஒரு சொத்துங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்தளவுக்கு ஒரு உள்ளே போய் உள்ளுணர்வோடு போய் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துகிறவர். இங்கே எந்த இடத்துல வலிக்கு கீழே விழுவீங்கன்னா, அன்பே மானே பொன்மானே தேனே உயிரே அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு உங்களுக்கு உங்களுடைய உண்மையான செயல்பாடில் நிறைய மாற்றம் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்பெருமைக்கு ஆளாகவே கூடாது. உங்களை புகழ்ந்து ஒருத்தன் பேசுகிறான், உங்களை புகழ்ந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறான்னா நீங்கள் 2 கண்கள் மூலமாக இதை வந்து யோசித்து பார்க்கணும். ஒன்று சரி, இன்னொன்று தவறு. இதை சரி எவ்வளோ வருது, சரி தவறு எவ்வளோ வருதுங்கிற யோசித்து மார்க் போட்ட பிறகு தான் நீங்கள் முழுமையாக உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களிடம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.